வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் அதிக வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், புரோட்டீன்ஸ், அயன்னு அதிக சத்துக்கள் இருக்குது. இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்க்கும் போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முருங்கைக்கீரையை ஆஞ்சிட்டு தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 1 கப் சின்ன வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையை நம்ம இதோடு சேர்த்து வதக்கிக்க போறோம். கீரை வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வேக விடுங்க. கீரை நல்லா வெந்ததும் தேவையான அளவு துருவின தேங்காயும் அதோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. மிக மிக சுவையான, எளிதான, ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் தயாராயிடுச்சு. இந்த கீரையை கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் ஒயிட் ரைஸோடு கலந்து டிஃபன் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எதுக்கு வேணுமாலும் நீங்கள் இது கூட சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.